ஆண்டவர் சிறப்பாக இந்த பட்டிமன்றத்தை நடத்தி தந்தார். போதனை அற்புதம். இது போதனையா அற்புதமா அப்படிங்கிற விஷயத்துல சரியான ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள், இதை தியானிக்கிறவர்கள் ரெண்டையும் தியானித்து ஆண்டவருக்குள்ள கட்டப்படணும், நிலைத்து நிற்கணுங்கிறது தான் மிகான ஒரு காரியமாக இருக்கிறது, கருத்தாக இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த பட்டிமன்றம். இதை பார்க்கிற போது அநேகர் இந்த ஆலோசனைக்குள்ளாக, இந்த ஆண்டவருடைய சத்தியத்துக்குள்ளாக மாற்றப்படுவார்கள். தேவன் தொடர்ந்து அற்புதம் செய்வாராக. நாம் ஜெபித்து முடிக்கலாம். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும், பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, சபை வளர்ச்சி அடைய வேண்டும். அற்புதத்தினாலும் போதனையினாலும் சபை வளர்ச்சி அடைவதாக, சபை நிலைநிற்பதாக, சபை பெருகுவதாக என்று சொல்லி நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து கிருபை செய்தார்களும், தொடர்ந்து நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. அநேக காரியங்களை இப்படி பேசி, வேதத்தை தியானிக்க, வேதத்தை அழைச்சி ஆராய்ந்து மக்களுக்குள்ளே இந்த வசனங்களை கொண்டு செல்ல தேவன் தொடர்ந்து உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நல்ல போதனை அடைவார்களாக, நல்ல உபதேசத்துக்குள்ள நிலைநிற்பார்களாக, சுத்திகரிக்கப்படுவார்களாக. தகப்பனே, இதை கேட்கிற எல்லாருக்கும் அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, உடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து கிருபை செய்தரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். நான் சொல்றேன் கேள்வி. உபதேசத்தை பற்றி ஆண்டவர் சொல்ற வார்த்தை, ஒரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போது பிரசங்கம் பண்ண தான் தொடங்கணும். ஊழியமே ஆரம்பமே பிரசங்கம் தான். மனு முதல் 11 சமூகம். அடுத்தது மறு பிரசங்கத்தில் அவர் அதிகமாக சொன்ன கருத்து, நிறைய பாக்கியவான்களை பற்றி சொன்னார், கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை பற்றி சொன்னார். ஆண்டோடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தால் தான் நம்ம அவருக்குள்ள இருக்க முடியும். அதனால உபதேசம், இதெல்லாம் உபதேசத்தை பற்றி வார்த்தை. வசனத்தை வாசிக்கலாமும் மட்டும் இல்லாமல் அதை கை கொள்ளலாம் மாறணும். ஆனால் வெளிப்படுத்தல் 1:3 இந்த வசனத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கை கொள்ளுறவர்களும் பாக்கியவான்கள். அதனால் இந்த வசனம், இந்த 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வேத புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு தெருவாய் புஸ்தகம் பண்ணினான். இது உபதேசம். அடுத்தது அற்புதம். இந்த அற்புதம் முதலாவது காணாவது கல்யாணத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி போதனை செய்தார். கொண்டு போய் தண்ணியை ஊற்றுங்கள்லாம் போதனை. என் வேலை என்ன வரவில்லை, போதனை. அதனால் அற்புதத்துக்கு முன்னாடி போதனை, போதனைக்கு பின்னாடி அற்புதம். அற்புதமும் போதனை அதெல்லாம் ஒன்றா மிங்கல் தான். ஒன்று தனித்தனியாக வரவே வரல. இந்த சப்ஜெக்டில் வரல, வேற சப்ஜெக்டில் வரலாம். அடுத்தது பெரும்பாடுகளை செஞ்சு ஆண்டவர் குணமாக்கினார். அப்படி அது அற்புதத்தில் வருது. 2 குருடர்களே ஆண்டவர் சுகமாக்கினார். ஆனால் அவங்கள பார்த்து கேட்குற, விசுவாசிக்கிறியா நான் சுகமாக்கணும்னு சொல்லி
ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை தொடக்கும் முதல் பிரசனத்தினால் எங்களுக்கு நிரப்பி உங்களுடைய ஆசீர்வாதத்தின் அபிஷேகத்தை இரட்டிப்பாய் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உண்மை உள்ள பிள்ளைகளாய் வாழ, உங்களுடைய சமூகத்தில் உண்மை உள்ளவனாக இருந்து ஆண்டவரே உண்மையை சார்ந்து வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்ல வார்த்தைகளை தந்து எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றி தேடின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஆசீர்வாதங்களையும் வேண்டிய நன்மைகளையும் இரட்டிப்பாய் நீர் கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆண்டவரே ஆற்றி தேற்றி ஆண்டவரே உங்களுடைய சந்தோஷத்தினாலும் உங்களுடைய மகிழ்ச்சியினாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்தோஷப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கேட்ட சத்தியத்தின்படியாய் நடக்க ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தின்படி ஜீவிக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறக்க பாராட்டுங்க. உங்களுடைய நன்மையின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் ஆண்டவரை பின்தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அத்தனை ஆசீர்வாதங்களும் 1000 தலைமுறை மட்டும் பிள்ளைகளோடும் நிலைத்திருக்கபடியாய் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கிருபையினாலே தாங்களுக்கு செய்திருக்கிற தாசரையும் ஆண்டவரே ஊழியர்களையும் நீர் ஆசீர்வதித்து இன்னும் வளரத்தக்க ஆண்டவரே ஊழியர்கள் இன்னும் பெருகத்தக்க இரக்கம் பாராட்ட போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேலான கிருபையை ஆசீர்வாதங்களை நிறைவாய் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. நீரை பொறுப்படுத்த நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. ஆசீர்வாதம் என்ன சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சிநேகம், பாதுகாப்பு, சந்தோஷம், சமாதானம், சுகம் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் நம்முடைய பரிசுத்தரின் ஐக்கிய திருச்சபை அனைத்து குடும்பங்களோடு வந்திருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளோடு என்னென்றைக்கும் கொண்டிருப்பதாக. அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஒரு முக்கிய அறிவிப்பு, இதுவரைக்கும் நீங்க விழாக்குமார் ஊழியம் செய்ய முடியும். ஒரு ஊழியக்கார அப்படிங்கிற டிவியில போடுறா, என் ஒய்ஃபுக்கு வந்துச்சு பூச்சி ஸ்டார்டிங் பூச்சி இருக்கு, என்ன இல்லையா பிஸ்னஸ் பண்ணாங்க. ஊழியத்துல வந்து பிஸ்னஸ் பண்ணலாம், லாஸ் ஆகி வீடு சீடு சர்ச்சை சீடு. கட்சியில் ஊழியத்தை விட்டு கேரளாவுக்கு வந்து நாங்கள் மனநிலை பெற்ற பிள்ளைகளுக்கு வேலை செஞ்சு காப்பாரு. எதுக்கு அழைச்சார்? அழைத்த அழைப்பில் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும், மற்றொரு பார்வைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்குற கண்ணுக்கு குற்றப்பட்டு யாருன்னா பேசுங்க, என்ன சொல்லலாம், என்ன அவ்வளோதான், எல்லாம் தெரியும். ஏன் டைம் வச்சேன் நிறைய கட்சியாக வாசலாம் முடிச்சல உடனே 10 நிமிஷம் 12 மட்டும் வாசிக்க முடியும். என்ன பேரப்படுத்துகிறேன் 1:18 1:21 விசுவாசம் நற்மனசாட்சியோடு இருக்கணும். அல்லேலூயா. எங்க கர்த்தர் நம்ம நிறுத்தினாலும் அங்கதான் இருக்கணும். அல்லேலூயா. இதை விட்டு அரசாணி பட்டோம்னு வைங்களேன், ஊர்ல நம்ம கிட்ட வந்து
அவன் ஆவிக்குரிய அனுபவத்தை விட்டு ஒரு ஸ்டெப் நீங்க வெளியே வச்சா அது வீணாக போக பாருங்க வந்துடும். அப்ப ஆவிக்குரிய அனுபவம் மேன்மையானது, சிறந்தது, பரிசுத்தமானது. ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்கிறாரு? விழையாம நல்ல மனசாட்சியோடு நல்ல சாட்சியாக இருக்கும். அதான் ஊழியர். அப்ப அந்த ஊழியக்காரர் இருக்கிற அவர் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? அதன் போல நடக்கணும். அதன் போல நடந்து நம்ம வந்தால்தான் ஆவிக்குரிய கிறிஸ்துவனாய் மாற முடியும். ஆவியான நம்மிலிருந்து மகிமைப்படியும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக ஆவிக்குரிய கிறிஸ்துவன் முதலாவதாக கீழ்ப்படிய வேண்டும், இரண்டாவதாக நல்ல நடக்கை இருக்க வேண்டும், மூன்றாவதாக மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும், நாலாவதாக அழைப்பை காத்துக்கொண்டு சாட்சியாக இருக்க வேண்டும், அஞ்சாவது நல் மனசாட்சியாக இருக்க வேண்டும். இதற்கு சோதரம் ஐயாக்காகவும் என்னை அழைத்து வந்த பிஷப் ஐயாவுக்கும் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றி தெரிவித்து உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை, ஆவிய துரத்தினங்கள் பாருங்க. அப்புறம் போராட்டம் பண்ணணும்னா நம்முடைய மாம்சத்தின் கிரிகளை நாம் அழிச்சிடணும். ஆமென், ஹல்லேலூயா. மாம்சம் வேணும், ஆவி வேணும் அப்படின்னா நடக்கிற அருமையான வார்த்தையை அருமையான ஐயா மூலமாக ஆண்டவர் பேசினார். நம்ம எல்லாரும் எழுப்பியிருக்கும் ஒரு பாடல் பாடும்போது காணிக்கை செலுத்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். பிஷப் பாஸ்டர் நம்ம பாடலை கொண்டு வருவாங்க. நம்ம காணிக்கை செலுத்தி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். Praise the Lord. Praise the Lord. Praise. நன்மைகளை கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவன் நல்லவர் நல்லவரே. நன்மைகளை கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவன் நல்லவர் நல்லவரே. நன்மை செய்வார், நல்லது செய்வார், நாளெல்லாம் நன்மை தருவார். நன்மை செய்வார், நல்லது செய்வார், நாளெல்லாம் நன்மை தருவார்.
எல்லாரும் ஜெபத்தோடு அமர்வோம். சமூகத்தில் நல்ல ஆண்டவர் ஆண்டோடு நாம் மகிமைக்காக சிறிது பெருமாக காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு உள்ளங்களையும் அவருடைய இல்லங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக, குறிப்பாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கு ஒரு டிவி இருக்கிறது, அதில் பாட்டு அமைக்கணும், அந்த டூல்ஸ் வரணும். ஒரு டிவி இருக்குது, இங்கே ஒரு டிவி இருக்குது, இங்கே ஒரு டிவி. இது எங்களுக்கு, இது ரெண்டும் உங்களுக்கு. சரி, ஒன்று இருந்தாலும் எங்களுக்கு ஒன்று வேணும். இதை ஆப்ரேட் பண்றதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பார்த்து வேணும் ஐயா, என்னெல்லாம் வேணும்? ஒரு கொட்டேஷன் சாட் பாக்ஸில் சொல்லுவாங்க, பிஷப் பையன் ஜோம் பண்ணுவாங்க, இல்லைன்னா வாங்கி தந்துட்டு போவாங்க. விசுவாசத்தை ஸ்தோத்திரம். பணம் நீங்க கொடுக்கணும், வாங்கி கொடுப்பாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு விசுவாசம் இருக்கு. என்னெல்லாம் வேணும்? சரியா இன்னும் நமக்கு அதுக்கு ஒயரிங் பண்ணணும். இது ஜஸ்ட்டு ப்ளூடூத்தில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது இந்த ஒரு டிவி மாத்திரமே ஆஃப் லெவலில் கொண்டு போயிட்டாங்க. அந்த கருத்துக்களை மட்டும் ஐயா பிஷப் ஐயா சொல்லி நமக்கு ஒரு ஜோப் பண்ணுவாங்க. நீங்க இப்ப இருக்கிறது மாதிரி அல்ல, பல ஆயிரங்களா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெரிய சந்ததியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சென்னைக்கு நான் இருக்கும்போது எப்போ இறங்குறேன்னு சொல்லி ஃபோன் பண்ண போதும் ஐயா பிஷப்பை கார் கொண்டு வந்துடுவாங்க. அப்போ காரில் ஏறது தான். திரும்ப சென்னை பண்டம் சாப்பிட்றனாலும் ஆசை இருக்காது, என்னை காரில் திரும்ப பஸ்ஸில் ஏற்றி விட்டுருவாங்க. ஊழியர்கள் இருந்தாலும் அதை ஒதுக்கி விட்டுட்டு கூட சேர்ந்து நாங்கள் செய்வோம். பெரிய பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய ஃபேமிலி வீட்டுக்கெல்லாம் போவோம். ஆனால் நான் இல்லாமல் திரும்ப பாஸ்டர் அந்த வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. அவ்வளோ ஒரு உண்மையாக பிஷப் நமக்கு செயல்படுவாங்க. ஐயா வீட்டுக்கு போயிருந்தோம். ஐயா பார்க்க இப்படி இருக்கிறாங்க. அந்த ஏரியாவில் ஒரு கோடீஸ்வரனா கருத்து வச்சிருக்கிறார். சொந்த சென்னையில் சொந்த பில்டிங், சொந்த சர்ச், 2 சர்ச்சு, பிள்ளைகள்லாம் ரொம்ப டாப்ல இருக்கிறாங்க லெவலில். இங்கே நம்ம கூட சாப்பிட்டுட்டு தங்குறதை பார்த்தா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். அங்கே பண்ணையார் மாதிரி ஏசி வச்சு அப்படி கருத்து ஆர்டர் அப்படி கருத்தை கனப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆரம்ப ஊழியம் செய்கின்ற பிள்ளைகள் எல்லாம் கனப்படுத்துறார். இந்த சபைக்கு உதவியா இருக்கின்ற ஊழியம் செய்கின்ற சிறந்தவருமா நன்மை செய்கிற உங்களை ஆண்டவர் சும்மா விடவே மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிஷப் ஐயா அந்த சில கருத்துக்களை உங்களிடத்துல சொன்ன பிறகு சரியான நேரத்தில் நாங்கள் முடிச்சிருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 மணிக்கு முன்னாலே நாங்கள் செஞ்சிருவோம்.